ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நாங்க ஏற்காடு போயிருந்தோம். அதோடைய பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்கை பார்க்ல வந்து நைட் ஸ்பாட்டுன்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, ஃபுல்லா லைட்டிங்ஸாலேயே ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அத பார்க்கறதுக்காக தான் நாங்க எல்லாரும் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, 500 ஒரு ஆளுக்கு. ஒரு சிலதுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்டாங்க. அந்த கிளாஸ் பிரிட்ஜு இன்னும் ஒரு சிலதுக்கு கேட்டிருந்தாங்க. பட் நாங்க அதெல்லாம் சூஸ் பண்ணல. நாங்க வந்து ட்ரெஸ் கோடு வந்து ஒயிட் சூஸ் பண்ணியிருந்தோம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரே மாரி ட்ரெஸ் போடலான்னு சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக ஒயிட் எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்டின்னா, அந்த லைட்டிங்ஸ்க்கு வந்து நம்ம ஒயிட் போட்டுட்டு போனோம்னா, அந்த லைட்டிங்ஸ் நம்ம மேல படும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு நாங்க ஒயிட் சூஸ் பண்ணியிருந்தோம். நிஜமாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஏற்காடு போனீங்கன்னா, ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்க. எங்களுக்கு இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னுலாம் தெரியாதுங்க. ஏன்னா ஏற்காடு போறதுக்கு முன்னாடி யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான், இப்படி ஸ்கை பார்க்ல வந்து நைட் ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருக்கு. நாங்க என்னென்ன பார்த்தோம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபுல்லா ஒரே லைட்டிங்ஸ் தாங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்களேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனால எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தோம். நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் இங்க நின்னு எடுத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து லேசர் லைட்டால வந்து ஒரு ஷோ நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோவோட பாதியில வரும் பாருங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்க. பட்டர்ஃப்ளை இங்கே வந்து ஒரு மான் இருக்கு. எல்லா இடத்துலயும் மானா இருக்கு. கழட்டு. இப்போ வந்து லேசர் லைட் போட போறாங்களாம். அதுக்காக போயிட்டு இருக்கோம். அமிக்கல் ஆட்டுக்கள். இந்த இடத்துல எல்லாரும் உட்காந்ததும் லேசர் லைட் ஆன் பண்ணுவாங்களாம்.
லேசர் லைட் ஷோன்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கலாம் வந்து ஆப்போசிட் சைடு வரிசையா அப்படி உட்காந்துக்கிட்டோம். அவங்க வந்து இந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ வச்சு வந்து ஒரு ஸ்டோரி மாரி ஆக்சுவலி அவங்க அத கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. பாதி ஆஃப் வந்து இந்த மாரி ஃப்ரண்ட்ல பார்க்குற மாதிரி இருக்கு. செகண்ட் ஆஃப் வந்து பேக் சைடு ஃபுல்லா ஒரே மரமா இருக்கும். அந்த மரத்தில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த சைடு திரும்பி பாருங்கன்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் ரொம்ப நேரம் போன மாரி தான் இருந்துச்சு. ஆனா நாங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே எந்திரிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க ரூமுக்கு போயிட்டு நைட்டு டின்னர் எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அதுவே கிட்டத்தட்ட லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு 10:00 அந்த மாரி ஆகிருச்சு. அதனால சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்க பாதி ஷோலயே நாங்க வந்து எந்திரிச்சிட்டோம். ஆனா நல்லா இருந்தது. நெறைய பேர் வந்து ஃபுல்லாவே அத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா லைட்டிங்ஸ் தான். இந்த மரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் உண்டு. அது என்னன்னா, அந்த மரத்துல வந்து நெறைய அனிமல்ஸ வந்து அவங்க வந்து ஷேப் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபேஸ. அது ரொம்பவே அழகா இருந்தது. மேல ஃபுல்லா வந்து மரம், இலைகள் அந்த மாரி இருக்கிற மாதிரி. அந்த கீழ அந்த இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அனிமல்ஸ் நெறைய அனிமல்ஸ் இருக்கு. பட் அது எவ்வளோன்னு தெரியல. நெறைய இருந்தது. பார்க்க அவ்ளோ அழகா இருந்தது. ஆக்டோபஸ், எலிஃபண்ட், ஹார்ஸு, அப்புறம் குட்டி குட்டி பேர்ட்ஸு அந்த மாரி முதல, நெறைய அந்த மாரி ஷேப் வந்து இப்படி செதுக்கியிருந்தாங்க. அந்த மரத்திலேயே அப்படி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. காளை, கிளி அது மாரி நெறைய இருந்துச்சு. இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா இருந்தது. அந்த ஃபோக்கஸ் லைட் பார்த்தீங்கன்னா, கிரீன், ப்ளூ, ரெட், எல்லோன்னு சொல்லிட்டு அந்த மாரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது, அந்த அனிமல்ஸ்லாம் பார்க்க ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்தது. இந்த த்ரில்லர் மூவில வர மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படியே சூப்பரா இருந்தது அந்த இடமே. கிட்டத்தட்ட நாங்க கொஞ்ச நேரம் வந்து இந்த இடத்துலயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்க. அது என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, அது மேல ஏறி நின்னுலாம் வந்து ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த ஸ்கை பார்க்ல பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இது கண்டிப்பா. பகல் நேரத்துலயும் இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும் என்னென்ன அனிமல்ஸ் அப்படிங்கிறது. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இடம் வந்து நைட் ஸ்பாட்டா? இல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்பாட்டான்னு தெரியலங்க. ஏன்னா, அப்படி இருந்தது இது. இது என்ஜாய் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பார்க்குற இடமெல்லாம் நின்னு ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ எடுக்கிற மாரி தான் இருந்துச்சு. 2026 இப்போ வந்து பிரிட்ஜில நாங்க நடக்க போறோம். ரோப் பிரிட்ஜில. இங்க பாருங்க. டிராகன். இது வந்து ஒரு கர்வ் மாதிரி இருக்கு. ஆமா. ஒரு குட்டி அக்வாரியம் மாதிரி இருக்குங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த ஸ்கை பார்க்ல இருக்கிற நைட் ஸ்பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.